ஆண்டவர் இப்போ விதைச்சதை நான் உங்கள் மனதில் விதைக்க விரும்புகிறேன். சரியாக இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் உணர்ந்ததான ஒரு சத்தியத்தை அறிக்கையாக செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் ஒரு பாவ அறிக்கையும் அதனோடு கூடியதான மன்னிப்பையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை இந்த 32ஆம் சங்கீதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத பலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள போதித்து அவங்களை நடத்தி அவங்களை உணர்த்தி அவங்களை செல்ல வேண்டிய ஆலோசனை சொல்வதற்கு உலக மனுஷர்கள் இருக்கிறாங்க. எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி காரியங்களை செய்யணும் என்று உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு உலகத்தின் மனுஷர்கள், உற்றார்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஆலோசனை தருகிறவர்களாக, கர்த்தர் அவர்களை நடத்துகிறவர்களாக, கர்த்தர் அவர்களை போதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையிலே உணர்ந்தபடியால் இங்கே சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னதான வசனத்தை அவன் தேவனுக்கு நேராக சொல்லுகிறான். இந்த காலை வேளை நம்மை போதித்து நம்மை நடத்தி நம்ம சேர வேண்டிய பாதையில் ஆலோசனை சொல்ல நமக்கு உலகத்தில் மனுஷர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை போதித்து நம்மை வழி நடத்தி நாம் போக வேண்டிய பாதைக்கு நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது தன் வாழ்க்கையில் கண்டதான வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் யுத்தம், ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் கலக்கும். ஆனால் அப்பேற்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் அவனை போதித்தார், நன்றாக போதித்தார். போதிக்கிறது என்பது டீச்சிங் என்று சொல்லப்படுகிறது. டீச்சிங். இப்போ நாம் உங்களுக்கு டீச் பண்ணுறோம், போதகர்னு எங்களுக்கு ஆண்டவர் பேர் வச்சுருக்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். சில பேர் கேட்பீங்க, சில பேர் கேட்கறது இல்லை, அது கர்த்தர் பார்க்குறாரு. ஆனால் இங்கே தாவீதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் போதிக்கலை, கர்த்தரே அவனுக்கு போதிக்கிறார். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறார். இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும் என்று தேவன் அவர்களுக்கு போதிக்கிறாரு. அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு காட்டுகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, எப்படி செய்யணுன்றதுக்கான ஆலோசனை சொல்றதுக்கு, புத்தி சொல்வதற்கு ஆள் இல்லை. ரெண்டாவது, எப்படி போகணுன்ற பாதை இல்லை. இப்போ நாம் எடுக்கிற ஒரு காரியத்தை, இது எந்த திசையில் கொண்டு போகணும், இதை எப்படி செய்தால் இந்த வழி வாய்க்க பண்ணுவேன், இதை எப்படி நான் வழியில் கொண்டு வர்றது, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. நமக்கு போதிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, நமக்கு வழிகாட்ட ஆளும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை சொல்கிறார். ஒரு கூட்டம் திரளான ஜனத்துக்கு கொண்டு போய் சொல்கிறது அல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஒவ்வொருவருக்கும் அதை செய்கிறார். ஒரு கூட்டமாக கர்த்தர் நடத்துகிறாருன்னு இல்லை, ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து உங்களுக்கு போதித்து உங்களுக்கு வழியை காட்டி உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை நடத்துகிறார். இந்த உலகத்தில் யாரும் அப்படி செஞ்சிட முடியாது. உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடிக்கணும்னா உங்கள் தகப்பன் தான் உங்களுக்கு கரத்தை பிடிக்க முடியும். ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்தாங்கன்னா உங்கள் கரத்தை பிடிக்க முடியாது இல்லையா? தனிப்பட்ட விதத்தில் ஒரு பிள்ளையை யார் கொண்டு போவான்னா, பெற்ற தகப்பனும் தாய் தான் கொண்டு போவாங்க. ஊரில் இருக்க கொண்டு போவாங்களா? அவங்களுக்கு பெற்ற பிள்ளை மேலே கவலை இல்லை அப்படின்னு அவன் விட்டு போயிடுவான். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை போதித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலையில் எனக்கு யாரும் சொல்ல ஆள் இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை, என்னை நடத்த ஆள் இல்லை, எங்களுக்கு இந்த பாதையை காட்ட ஆள் இல்லை. இன்றைக்கி பல பேருடைய ஜபம் என்ன இருக்குதுன்னா, எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்ட ஆள் இருந்ததால் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. சில பேர் கேட்குற சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, அவங்களை தூக்கி விட சொந்த பந்தம் இருக்குது, அவங்களுக்கு பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது. இப்படி நாம் எல்லாருமே மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய போதனைகள், உலகத்தினுடைய வழிகாட்டுதல்கள், உலகத்தினுடைய ஆலோசனைகள் ஒரு மனிதனை முடிவில மகிமையில கொண்டு போக முடியாது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய தேவன் நம்மை போதிக்கிறவர், நமக்கு வழி காட்டுகிறவர். நமக்கு வழி காட்டுகிறது மட்டுமல்லாமல் அதில் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆலோசனை தருகிறார். 3 காரியத்தை தாவீது சொல்கிறார். அவர் போதிக்கிறாரு, அவர் காட்டுகிறாரு, அவர் என்ன செய்கிறார்னா எனக்கு ஆலோசனை தருகிறார். உங்களுக்கு முதல்ல சொல்லுவார், மகனே இந்த வழியில் நடக்கணும். ரெண்டாவது, இந்த வழி என்ன காட்டுவார். மூணாவது சொல்கிறாரு, ஆலோசனை தரார், எப்படி அதில் நடக்கணும்.
இன்றைக்கி ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு உத்தம கூட்டத்தை கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு போதிக்கிறதுக்கு, உங்களை வழி நடத்துவதற்கு உலக மனுஷன் இருக்கலாம், அவருடைய ஆலோசனைலாம் தவறான வழிக்கு கொண்டு போகும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகளில் பார்க்குறோம். மனுஷனுக்கு எல்லாமே நல்லா தெரியும், நான் எடுக்கிற வழிகளெல்லாம் சரியாக இருக்குது, நான் போகிற பாதை ரொம்ப சரியாக இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம்? நான் எடுத்துருக்கிற வழி ரொம்ப நல்லது. வசனம் சொல்லும் போது நம்ம ஏற்றுக்கொள்றதே இல்லை. வசனத்தில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். நாம் அப்படிலாம் செஞ்சுட்டா நான் நடக்க முடியுமா? இப்படி நாம் நமக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு போதித்து உனக்கு வழியை காட்டி நீ எப்படி அதில் நடக்க வேண்டும் ஆலோசனையை கர்த்தரே தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது ஏதோ கடமைக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. உலகத்தில் கேட்டால் அது போகிற போக்கிலே நான் விட்டுருக்கிறேன், அது போகிற போக்கிலே விடுறதுக்கு எதுக்கு நீ ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லையே இல்லையா? அது போகிற போக்கில் வாழ்க்கை நடத்தணும்னா நம்ம ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் நம்மை போதிக்கிறவர், நமக்கு வழியை காட்டுகிறவர், நமக்கு ஆலோசனை தருகிறவர். இப்போ முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா போதிக்கிறார். மகனே, இது சரியான பாதை, இதில் நட. உங்களுக்கு தெரியல ஆண்டவர் எந்த பாதையை நான் எடுக்கணும். ரெண்டாவது ஆண்டு காட்டுறாரு, இதோ வழி இருக்குது பார், இந்த வழியை தேர்ந்தெடு. மூன்றாவது ஆண்டு சொல்கிறார், வழியை காட்டிட்டேன், ஆனால் அதில் எப்படி நடக்க போகிறேன்னு உனக்கு தெரியல, நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இந்த 3 காரியத்தை தாவீது தன் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு அபிஷேகம் கொடுக்க நீ ராஜாவாக இருப்ப, இஸ்ரவேலின் மேல் நீ ராஜாவாக இருப்பா என்று கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட போது அவனுக்கு எப்படி நடக்கணுன்ற போதனை இல்லை, அவனுக்கு ஆலோசனை யாரும் இல்லை. சவுலுக்காவது ஆட்கள் இருந்தாங்க, தாவீதுக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை. அவன் யாருடைய சமூகத்துக்கு போனான்னா ஏபோத்தின் இடத்துல தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவர் எனக்கு போதியும், நீ கற்றுத்தாரும் ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடி கேட்டுக்கிறது, இந்த தெல்லுப்பூச்சி வந்திருக்கிறேன், எனக்கு கற்றுத்தாரும். அவருக்கு ஆண்டவர் போதிச்சாரு. அவள் கேட்பான், ஆண்டவர் இந்த வழியில் நான் போகலாமா? எப்ரோனுக்கு போ, வழியை நான் உணவைத்து. ஒவ்வொரு முறை தாவீதுடைய பிரயாணத்தில் கர்த்தர் அவனுக்கு வழியை காட்டினார். வழி காட்டினது மட்டுமல்ல, அந்த வழியில் இருக்கிற போராட்டத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஆலோசனையை அவனுக்கு தந்தார். இந்த நாள் தூதினுடைய தலைப்பு ஆலோசனையின் கர்த்தர். நம்முடைய தேவன் ஆலோசனை தருகிறவர், தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஆலோசனை தருகிற தேவன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கவுன்சிலிங்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஒரு வியாதி என்ன உடனே எல்லாரும் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? கவுன்சிலிங்கு, எப்பா நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, தேவையில்லாமல் குழம்பாத, இவ்வளோத்தையும் சொல்லிட்டு ஒன்னே ஒன்று தான் எழுதி கொடுப்பான். என்ன தெரியுமா? தூக்க மாத்திரை எழுதி கொடுப்பான். போட்டு 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 நல்லா இருக்கிற மனுஷனும் பைத்தியக்காரனாக மாற்றி, பைத்தியம் இல்லாதவன பைத்தியமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. காரணம், உலகத்தின் ஆலோசனைகள் ஒரு மனிதனை தவறான பாதைக்கு கொண்டு போகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை என்பது நித்திய காலமாக ஒரு மனுஷனை பாதைக்கு நேராக, அவருடைய போதனைக்கு நேராக அது வழி நடத்துகிறது. இன்னைக்கு நமக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தர். இந்த கால வேளை கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உனக்கு வழியை காட்டி உனக்கு ஆலோசனை சொல்வதற்கு யெகோவா தேவன், நம்முடைய மெய்ப்பர், நல்ல தேவனாக நமக்கு முன்னே கடந்து போகிறார். அவருடைய ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயல்களில் மகத்துவமானவர் என்று வாசிக்கிறோம். அவருடைய ஆலோசனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணியிருப்போம், இப்படி செய்யலாம், ஒரு விஷயத்தை இப்படி தொடங்கலாம், இப்படி முடிக்கலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணுவோம். ஆனால் நமக்கு தெரியாத ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு கவுன்சிலிங் சொன்ன உடனே பாருங்கள், பிள்ளைங்களை கொண்டு போகிறாங்க, இங்கேயும் அங்கேயும் அலமோதுது பாவம் வாழ்க்கையில். இவங்க ஆலோசனை சொல்கிறத கேட்குறதா, அவங்க ஆலோசனை சொல்கிறத கேட்குறதா, யார் பேச்சை கேட்குறது இல்லையா? நீ பாதி பேருடைய பிரச்சனையை என்னன்னா, யார் பேச்சை நான் நம்புறது, யாருடைய வார்த்தையை நான் செவி கொடுத்து கேட்பது. நீ எந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்பீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் சரியான பாதையில் நடக்க முடியாது. உங்கள் வழிகளில் தீர்மானிக்கப்பட்ட பாதையில் கொண்டு போக முடியாது. மனுஷர் பேச வீணான வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற வழிகாட்டப்படுகிற சபை, அவருடைய ஆலோசனையின்படி நடத்தப்படுகிற சபை. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடத்தப்பட வேண்டும். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தருடைய ஆலோசனை இருக்கிறதா? தேவன் உங்களுக்கு ஆலோசனை தராரா? ஒவ்வொரு வாரமும் சத்தியம் வரும்போது இது எனக்கு தருகிற ஆலோசனை, இதன்படி நான் வாழத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதனால சங்கீதம் 16 தாவீது சொல்கிறாரு, சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறான் பாருங்கள், 16ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது, காலங்களிலே உங்களுடைய ஆலோசனைகளை நான் தியானிக்கிறேன், என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்தும். 16:7 காலங்களிலே என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். இன்னைக்கு நம்ம தூங்கும் போது நிறைய யோசிக்கிறோம். நம்முடைய தூக்கம் கெடுறதுக்கு காரணமே யோசனை தான் இல்லையா? எபகாத்து நேச்சரை பாருங்க, நல்லா தான் இருந்தான், அவன் நல்ல மனுஷன்தான். ஆனால் அவன் மனது என்ன ஆச்சுன்னா, எப்படி ராஜ்யத்தை நடத்த போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் யோசனை வந்த உடனே அவன் தலைக்குள்ள சொப்பனங்கள் வந்தது.
இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ யோசிக்கிறதுனால தான் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து ஆலோசனைகள் வந்து நம்ம இதனுடைய மனதை கெடுக்குது. சிலருக்கு தூக்கத்தில் பயம் உண்டாகுது. ஐயோ இப்படி செய்யணுமா, அப்படி செய்யணுமா, நாளைக்கு இப்படி செய்யணுமே. ஆனால் தாவீதுக்கு எந்த கலக்கமும் இல்லை, சமாதானத்தோடு நிர்த்தரை பண்ணுறார். ஏன்னா அவர் ஆலோசனை தந்த கர்த்தரை துதித்த காலத்தில் அந்த உள்ளந்தெரியங்கள் உணர்த்துது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் நடக்க போகிற பாதை எனக்கு இருக்குது. நான் தூக்கத்தில் பயப்பட போகிறதில்ல, என் நித்திரையில் நான் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா எனக்கு ஆலோசனை பரலோகத்திலிருந்து வருகிறது, எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். அந்த நிச்சயம் நமக்கு வந்துருச்சுன்னா தூக்கம் கலக்கம் வராது. இன்றைக்கி பாதி பேருக்கு தூக்கமே இல்லை. எங்கே ஜபம் பண்ண போனாலும் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஐயா எனக்கு தூக்கம் வரல. ஏன் வரல தூக்கம்? ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாத முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருந்தியே இல்லையா? ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட முடியாதப்ப என்ன பண்ணிருந்த? மணிக்கணக்காக தூங்குவேன். இப்போ ஜெபிக்க வரும்போது தூக்கம் வருது, வேதம் வாசிக்கும் போதெல்லாம் தூக்கம் வருது. ஆனால் தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமாம், ஜெபிக்கும் போது தூக்கம் வரும், வேதம் வாசிக்கும் போது தூக்கம் வரும். ஆனால் தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? உனக்கு உலக ஆலோசனைகள் இருக்கிறது. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இதை இப்படி பண்ணணுமே, அதை இப்படி பண்ணணுமே. இந்த ஆலோசனைகள் நம்முடைய தலைக்குள்ள ஓடும்போது நம்முடைய நித்திரை இன்பமாயிராதபடி சத்துரு நம்மை வஞ்சிக்கிறான். ஆனால் தாவீது சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தருகிற கர்த்தரை நான் துதிப்பேன். காலங்களில் என் உள்ளந்தெரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை போதிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வழிகாட்டுகிற என்னோடு இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியம் உள்ளது, செயல்களில் மகத்துவம் உள்ளது. அவர் ஆலோசனை பண்ணி என்னை நடத்துவார். இந்த விசுவாசம் இருந்தால் தூக்கம் கலக்கம் வருமா? வராது. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். நான் காலையில் எழும்ப போகிறேன், ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்துட்டாரு, என் பாதையில் நான் சரியாக ஓடிடுவேன். நீங்கள் நமக்கு அப்படியா இருக்குது? சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லை ஒரு வாரமாக அப்படின்னு கை தூக்க சொன்னீங்கன்னா எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஒரு வாரமாக எனக்கு இல்லை, ஒரு 2 நாளாக எனக்கு இல்லை, 3 நாளாக உனக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் கையை தூக்கிறீங்க. இதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், உள்ளந்திரியங்கள் கர்த்தருடைய ஆலோசனை உணர்த்தாமல் நம்மையே உணர்த்துட்டு. இந்த எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், எக்ஸாமே மழையில் கூட நின்றோம். இவன் என்ன பண்ணுவான், எக்ஸாம் நடக்குதா நடக்காதா நடக்குமான்ற கேள்வியிலே பாதி மென்டல் ஆயிரும். 1 மணி 2 மணி வரைக்கும் படித்து காலையில் நியூஸ் போடுறான் எக்ஸாம் இல்லை இன்னைக்கு. இவன் டென்ஷன் கூடிரும். நான் 1 மணி வரைக்கும் விழுந்து படிச்சுட்டு இப்படியெல்லாம் வந்து நிற்கிற தூக்கம் கெட்டு போய் இந்த ஆள் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டானே, இதை நேற்றுக்கே போட்டிருந்தான்னா நான் என்னை படிக்காமதான் இருந்திருப்பேன். இதுக்காக விழுந்து படித்தேனே. இன்னைக்கு நம்மில் பலர் அதான் சொல்லிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்றது பரீட்சைகள் நிறைந்தது. நாம் இப்படி செய்கிறதா, அப்படி செய்கிறதா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எல்லாருக்கும் ஆலோசனை இருக்குது. ஆனால் ஆலோசனை எங்கே வந்து முடிவுக்கு வரும்னா, கர்த்தர் தரும் ஆலோசனை. அவர் தான் எண்ட் பாயிண்ட், அவர் தான் முடிவை கொண்டு வருகிறவர். நாம் என்ன யோசித்தாலும் காரிய சித்தி அவராலே வரும். அவர் தான் காரியத்தை எண்ட் பாயிண்ட்டை வைக்கிறவர். நாம் தீர்மானிக்கிறதெல்லாம் நடந்துட்டால் ஆண்டவர் தேவையே இல்லை. நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் பக்கமே வரமாட்டோம். ஆனால் ஆலோசனை எங்கே வருதுன்னா கர்த்தரிடத்திலிருந்து வருது. 33ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? 10-11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லிட்டார்னா அதில் மாற மாட்டார். ஆனால் மனுஷன் ஜாதிகள் சொல்கிற ஆலோசனை விருதாவாக போயிடும். விருதானா என்ன? சொல்லுவாங்க, நடக்காது. தம்பி இந்த காரியத்தை நீ இப்படி செய்ப்பா அப்படி ரொம்ப ஒரு ஹை ப்ரீஸ்ட் மாதிரி சொல்லுவார். சில பேர் ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் சபைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அப்படி டிப் டாப்பாக வருவாங்க. அவன் ஜெபிக்க மாட்டான். ஆனால் ஜெபிக்கிறவங்களை பார்த்து நீ இப்படி செய், இப்படி பயத்தை வாசி, இப்படி இரு, கர்த்தர் உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லுவார். அவனுடைய வார்த்தைகள் விருதாவாக்கப்படுகிறது. கர்த்தர் தருகிற ஆலோசனை என்பது நித்திய காலமாக தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவர் சொன்ன ஆலோசனை மாற மாட்டாருங்க. மனுஷன் சொன்ன ஆலோசனை மாறிடுவான். நீங்கள் பாருங்கள், சில மனுஷங்க ஆலோசனை சொல்லும் போது நம்ம செஞ்சிருவோம் வேகமாக. அப்புறம் திரும்ப அவங்ககிட்ட போய், எப்பா நீ சொன்னதான் நான் செஞ்சுன்னு சொன்னேன்னா, நான் அப்படியா சொன்னேன்? நான் அப்படி சொல்லலையே, நான் ஒரு விதத்தில் சொன்னேன், நீ வேற விதத்தை புரிஞ்சு செஞ்சுட்ட சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே அதில் மாட்டி தான் முழிக்கிறோம். ஆலோசனை சொல்லும் போது அந்த ஆலோசனை கேட்டு செஞ்சுட்டு திரும்ப போய் நீ சொன்னபடி செஞ்சுட்டேன், இப்போ தப்பாயிருச்சு, என்ன செய்யலாம்? அவன் சொல்லுவான், நான் அப்படி சொல்லலை. மனுஷர் ஜாதியர் சொல்லுகிற ஆலோசனைகள் ஒரு மனிதனுடைய பாதை விருதாவாக்குறது. காரிய சித்தி இல்லாமல், காரியம் கைகூடி வராமல், விருதாவாக மாயையாக ஒன்றுமில்லாமல் போகிறது. நமக்கு ஒரு ஆலோசனை வர வேண்டும். நித்திய காலமாக தலைமுறை தலைமுறையாக நிற்கிற ஒரு ஆலோசனை, அது கர்த்தர் தருகிற ஆலோசனை. அவருக்கு நாமத்தில் பல நாமங்கள் உண்டு. ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய தேவன் யாரு? உங்களுக்கு யார் ஆலோசனை தரணும்? கர்த்தர் ஆலோசனை தரும். ஆலோசனை கர்த்தர் தராரா?
நீங்கள் எடுக்கிற காரியத்துக்கு கர்த்தர் ஆலோசனை தராரா? நாம் எங்கள் ஆலோசனை அவர்கிட்ட கேட்போம். நாம் ஜெபிக்கிறதே கொஞ்சம் நேரம் தான், 10 நிமிஷம் ஜபம், 5 நிமிஷம் ஜபம், அதுலேயும் ஆமேன் சோத்திரம் மலையிலோ எல்லாம் முடிஞ்சிடும். வர்ஷிப்பு, பாட்டு எல்லாமே 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் கூட கிடையாது, 10 செகண்ட் ப்ரேயர் பண்ணுற கிருபெல்லாம் பல பேருக்கு இருக்குது. 10 செகண்ட்ஸ் தான். போவார், அப்படி பார்ப்பார், பிதா குமாரன் பரிசுத்தர் ஆமேன் பார்த்துக்கொள்ளும், முடிஞ்சு. பட் 10 செகண்ட் ப்ரேயர் தான். இவரே பை பிரீஸ்ட்னு நினச்சிக்கிறார். ஆமாம், கர்த்தருடைய ஆலோசனை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். தாவீது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை தாரும், எல்லாவற்றையும் வீட்டை பிள்ளைகளை மனைவியை எல்லாவற்றையும் இழந்து போனேன், எனக்கு போதிக்க எனக்கு வழிகாட்ட எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை, நீர் எனக்கு ஆலோசனை தாரும். கர்த்தர் உனக்கு போதிக்கிறாரு. தாவீது, நீ பயப்படாத, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வ, இதோ நான் உனக்கு போதிக்கிறேன், நான் உனக்கு வழியை காட்டுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ போய் யுத்தம் பண்ணு. அவனுக்கு போதிக்க யாருமே இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, அவனுக்கு சொல்ல யாரும் இல்லை, அவன் ராஜவம்சத்தை சேர்ந்தவனும் இல்லை, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். எங்கேருந்து ஆலோசனை வந்ததுன்னா தன்னுடைய மெய்ப்பனின் சத்தத்தில் அவனுக்கு ஆலோசனை. அதனால 23ஆம் சங்கீதத்தில் சொன்ன கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். மெய்ப்பர் தான் ஒருத்தனுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். முன்னடக்கிற மெய்ப்பன் தான் ஆடுகளுக்கு சரியான பாதையை தீர்மானிக்க முடியும். அதனால சங்கீதக்காரன் என் மெய்ப்பர் என் தேவன், நம் தேவன் நமக்கு மெய்ப்பராக முன்னாடி போனார்னா ஆலோசனை அவர் தருவார். இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்குற வரைக்கும் சரியாக நடக்கும். ஆடு மேய்க்கிறவங்க கொஞ்சம் போய் பாருங்கள். ஆடுகளை பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் ஆடுகளை பார்த்துருக்கீங்களாப்பா? ஆடுனா பெரிய உயரமாக பெருசா அப்படி இருக்கும்ல, எப்படி இருக்கும்? நாம் எங்கே ஆடை பார்த்தோம்? ஆட்டத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம், ஆடை பார்த்ததே கிடையாது. ஆமாம், ஆட்டம் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுக்கு நல்லாயிருக்கும், ஆடை பார்க்க மாட்டான். ஆமாம், ஆடு என்ன நடக்குதுன்னா பாருங்கள், மெய்ப்பன் முன்னாடி பிறகு சரியாக ட்ராக்ல வரும், லைனாக வரும், அப்படியே 1 2 3 அப்படியே வரும். மெய்ப்பன் கொஞ்சம் இல்லைன்னா பாருங்க, ஒன்று இங்கே ஓடும், ஒன்று அங்கே ஓடும், ஒன்று இங்கே போகும் அங்கே போகும். ஏன்னா அதுக்கு வழி போதிக்க ஆள் இல்லை, வழிகாட்ட ஆள் இல்லை, ஆலோசனை சொல்கிற ஆள் இல்லை. இப்போ மெய்ப்பன் தான் கோல் இருக்கும், ஏய் கண்டிப்பாக உள்ள இரு அப்படின்னு இருக்கும். ஆனால் இதுக்கு எந்த கண்டிப்பும் இல்லை, எந்த வழிநடத்தலும் இல்லை, எந்த சொல்ல ஆளும் இல்லை, இது இஷ்டப்போக்கில் போகுது. அப்போ அது எங்கே போய் முடியும்னா, யாராவது விருந்தாளி இருப்பான், அவங்ககிட்ட போய் மாட்டோம், வெட்டப்படும். நம்ம ஆலோசனையின்படி நடக்கிற வரைக்கும், கர்த்தருடைய மெய்ப்பல் இருக்கிற வரைக்கும் ஒரு குறையும் வராது. அதான் 23ஆம் சங்கீதம் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது, ஒரு குறைவும் இல்லை, ஒரு தேவையும் இல்லை. ஏன்னா கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறாரு, அவர் எனக்கு ஆலோசனை தர்றாரு, என்னை நடத்தி கொண்டிருக்கிறாரு, என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு, எனக்கு போதிக்கிறாரு, எனக்கு வழிகாட்டுறாரு. அப்போ நமக்கு யார் ஆலோசனை தரணும்னா, நம்முடைய பரம தேவனாகிய அவர் மெய்ப்பனாகிய கர்த்தர் நமக்கு முன்னே போய் ஆலோசனை தரணும். ஆனால் இந்த முந்திரி கொட்டை ஆடுங்க என்ன பண்ணு தெரியுமா? மெய்ப்பன் இருக்கிறாரா இல்லையே, இது முன்னாடி ஓடிடும். ஓடின பிறகு இவர் போய் பிடிச்சு இடுத்து சிலது ஆலோசனை கேட்காது. அப்போ ஆடு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெய்ப்பர் முன்னாடி ஓடுவாங்க, ஏய் ஓடிட்டல ஒரு 2 அடியை போட்டு என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. சில பேர் அப்படி தான் ஆலோசனை கேட்காம இங்கே அங்கே ஓடும் போது ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா, குறுக்கில் நெருக்கில் ஓடிட்டு இருக்கிற, இப்போ என் ஆலோசனை எப்படி கொண்டு வரேன்னு பார்த்துன்னு சரியாக ஒரு பெரிய பெரம்பை வச்சிருக்கிற தண்டனை ஒரே அடி அடித்தாருன்னா, எங்கே ஓடுற ஆடு எங்கே வந்துடும்னா மந்தைக்கு வந்துடும். இந்த ஒரு ஆடு படுற அடியில் மற்ற ஆடு சரியாயிடும். ஆமாம், பார்த்தீங்களா நீங்கள்? ஒரு ஆடு தான் அடிப்பாங்க, இருக்கிற எல்லா ஆடும் எங்கே வந்துடும், மந்தைக்கு வந்துடும். ஏன் பையனா அடுத்த அடி அங்கே வரும். சபையில் சில ஆடுகளை கர்த்தர் கை வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீ சரியாயிடணும், நீ அவனை பார்த்து உஷாராகி நீ வழிக்கு வந்துடணும். நான் நினச்சேன் அவனுக்கு அடி தானே வந்துருக்குது, நமக்கு விடுற நேரத்தில் பார்த்துக்கலாம், விடுற நேரத்தில் பார்க்கறதுக்கு நீ நான் இருக்கணும். அதை தெரிஞ்சுக்க. நம்ம சரியான பாதையில் கர்த்தருடைய ஆலோசனை நடந்தால் அடி இல்லை, ஆலோசனை மீறி நடந்தோம்னா அடி விழும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணுகிறார்கள் ஜனங்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அதே வசனம், என் ஆலோசனைகள் அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்துகொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். 25ஆம் வசனம் 30ஆம் வசனத்தில் அவர் ஆலோசனைகளை தள்ளுறாங்க, ஆலோசனைகளை விரும்பலை. கர்த்தர் சொல்றார், சத்தியத்தின்படி நட, பரிசுத்தமாக ஜீவி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நில்லு. நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாரும் ஒன்றா போகிறாங்க, நான் மட்டும் தனியாக அப்படி வாழணுமா? நான் மட்டும் மெய்ப்பனு கீழ்ப்படியணுமா? இந்த ஆடுகள் என்ன செய்யணும்? ஓடிட்டே இருக்கும். மெய்ப்பன் சொல்லலாம், இல்லை இதை நீ இங்கே இரு, இங்கே இதை மேய்ஞ்சிட்டு இங்கே இரு. இது அங்கேயும் இங்கேயும் பார்த்த உடனே இதை விட அங்கே நல்லா செழிப்பாக தெரியுது, இதை விட அங்கே ரொம்ப ஆசுவாதமாக தெரியுது, கொஞ்சம் அங்கே போய் பார்ப்போம், இங்கே போய் பார்க்கணுன்னு அங்கங்கே போய் வாய் வச்சிரும். முடிவில் என்ன நடக்குன்னு தெரியுமா? அடி கொடுத்த பிறகு தான் திரும்ப மந்தைக்கு வரும்.
ஒரு சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஆலோசனை நடத்தப்பட்டால் அவர்களுக்கு நியாய தீர்ப்போ தண்டனையோ சத்துருவோ எந்த வல்லமை தொட கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஏன்னா முன்னாடி நடக்கிறது கர்த்தர் ஆலோசனை தருகிற மெய்ப்பனாக. உங்களை தொடணும்னா அவரை தொட்டுட்டு தான் உள்ளே வரணும். ஆனால் இந்த ஆடு தான் கேட்காம கீழ்ப்படியாக முன்னாடி ஓடுது, அடிப்பட்டு திரும்பி வெளியே வருது. சில ஆடுகளை பாருங்கள், கை கால் உடஞ்சிருக்கும், கட்டு போட்டு தூக்கி மேலே வச்சுருப்பார். ஒரு அம்மா ஒரு கதையை சொல்லிச்சு, உங்களால் தெரிஞ்சிருக்கும். அவர் ஆர்சி ஃபாதரு கிட்ட போய் ஒரு அம்மா கேட்டுச்சான், ஃபாதர் இந்த ஆட்டை ஏன் நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க, மற்ற ஆடெல்லாம் கீழே இருக்குது, இது மேலே என்ன ரொம்ப பாசமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரா, இந்த ஆடு கீழே விட்டால் சரி இருக்காது, ஏற்கனவே போய் கால் உடஞ்சிருக்குது, திருப்பி விட்டால் இது அடிப்படுன்னு சொல்லி தான் எங்கே வச்சுருக்கிறேன், கையிலே வச்சுருக்குது. நீங்கள் நிறைய பேர் ஆண்டவர் கையில் வச்சு ரொம்ப நேசிக்கிறார். எதுக்கு தெரியுமா, நீ ஓடி போய் நீ ஆலோசனை இல்லாமல் கெட்டு போய் கீழே விழுந்துடக்கூடாது என்பதற்காக மெய்ப்பனுடைய கரத்தில் அவர் ஆலோசனை போய் நடத்துவதற்கு கையில் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவர் ஆலோசனையை தள்ளி அவர் ஆலோசனைகளை வெறுத்து ஆலோசனை விருதாவாக்குறோம். ஆலோசனை இல்லைன்னா வாழ்க்கையில் விழுக வரும். கர்த்தருடைய ஆலோசனைப்படி வீட்டை கட்டி பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி வீட்டை கட்டி பாருங்க, அங்கே விழுகைக்கு இடமே இல்லை. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆலோசனை இல்லாமல் போனால் வாழ்க்கையில் விழுக வரும். இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில் விழுக, நல்லா ஜெபிச்சுட்டே இருந்தீங்க, நல்லா சத்தியத்தில் நிற்கணும் தான் நினச்சிங்க, ஏன் விழுக வருது? ஒரே காரணம், நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனைகள் சரியான கர்த்தருடைய ஆலோசனை இல்லை. அவங்க பேச்சு கேட்கறது, ஊழியக்கார பேச்சை கேட்குறதுலாம் மலை ஏறிடுச்சு. அது 80கள் 90 ஊழியக்காரன் நில்லுன்னா நிற்பாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவாங்க, சபைக்கு வாங்குவாங்க, எல்லாவற்றையும் செய்வாங்க. இப்போ எல்லாருமே ஊழியக்காரருக்கு மெய்ப்பனுக்கு மேலே இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கே நான் மெய்ப்பன்ன்ற அளவுக்கு எல்லாம் ஆயிட்டாங்க. 4 வசனம் தெரிஞ்சால் மெய்ப்பர், அவர் 4 வசனம் தெரிஞ்சுட்டா அவர் போதகர் பிதா, அப்படி ஆயிடுச்சு சபை. ஆனால் வசனம் சொல்லப்படுகிறது, மெய்ப்பனுக்கு கரத்துக்குள் அடங்கி இருக்கிற ஆடுகளாக இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஆலோசனை தருவார். இங்கே என்ன நடந்தது, ஆலோசனை தள்ளி ஆலோசனை விருதாவாக்கி ஆலோசனை இல்லாமல் போகும்போது அங்கே நடக்கிற சம்பவம் என்னவென்றால், வசனம் சொல்லப்படுகிறது விழுகை வருகிறது. ஏன் வாழ்க்கையில் விழுக, எடுக்கிற காரியத்திலலாம் தோல்வி, எங்கே போனாலும் அடிபட்டு வரும். ஒரே காரணம், விழுகைக்கு நாம் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம உலக ஆலோசனை கேட்கணும். பாபேல் என்னும் கோபுரத்தை ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டு பலத்த ஜாதி ஆன போது இது ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். பாபேல் என்ற பெரிய கோபுரத்தை எல்லாரும் சேர்ந்து கட்டினாங்க. எல்லா ஜாதி எல்லா மனுஷனும் பெருக தொடங்கி அவர்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வந்தபோது பெரிய பில்டிங்கை கட்டினாங்க. கட்டிட்டே வந்தாங்க வேகமாக. கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். கட்டு 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 கட்டு. ஒரு நேரம் வந்துச்சு, ஆண்டவர் பார்த்தார், இதை நான் கட்ட சொல்லவே இல்லையே, ஏன் ஆலோசனை கேட்டால் கட்டினீங்க இல்லை. ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார், அவங்க பாஷைகளை தாறுமாறாக்கி பாபேல் கோபுரத்தை தரமட்டமாக மாற்றினார். இது ஆதியாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் போனால் விழுகை வரும். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் காரியத்தை செய்வோமானால் விழுகை வாழ்க்கையில் வரும், தோல்விகள் வரும், காரியம் சித்திக்காது. ஒரு காரியத்தை துவங்கும் போது கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு செய்யுங்க. அது திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். கொடுக்கப்பட்ட மெய்ப்பனுக்குள்ள, கொடுக்கப்பட்ட சபைக்குள்ள, கர்த்தர் நடத்துகிற நடத்திப்புக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய வெளிப்படுத்தல் தரிசனத்துக்குள்ள, ஜப ஜீவியத்துக்குள்ள அந்த காரியத்தை வைத்து விட்டு அவர் என்ன ஆலோசனை சொல்கிறார் அதை செய். மன விருப்பம் போலலாம் போகிறது. இந்த சாலமன் இருக்கிறான் சொல்லுவான், என் கண் கண்டதை நான் ஒன்றுமே விடலை, என் கண்ணு எங்கெல்லாம் போச்சோ நான் என் இஷ்டமானது எல்லாம் செஞ்சேன். அதனால் விசுவாச பட்டியலில் யார் பேரில் இல்லைன்னா சாலமன் பேரே இல்லை. அவர் இஷ்டப்படி வாழ்வார். பிரசங்களை சொல்ல, என் கண்ணு கண்டது நான் ஒன்றுமே விடலை, ஏன்னா எனக்கு தெரியும் நான் பெரிய ஞானி, எல்லாம் நான் செய்வேன். கர்த்தர் ஞானத்தினாவே அவன் கொடுத்திருந்தார். ஊருக்கு ஞானத்தை சொல்லுவான், ஆனால் அவன் வாழ்க்கையில் ஞானம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, சாலமோனு ஊருக்கெல்லாம் ஞானம் பேசுவார், ஆனால் சாலமனுக்கு ஞானம் இல்லை. நீ எபிரேயர் 11 படித்து பாருங்க, அங்கே சாலமன் பேர் கிடையாது. விசுவாச வீரர்கள் பட்டியலில் சாலமன் பேர் கிடையாது. உனக்கு அபிஷேகம் கொடுத்ததுனால, உனக்கு கிருபை கொடுத்ததுனால, உனக்கு வசனம் தெரிஞ்சதுனால, உனக்கு ஆராதிக்க தெரிஞ்சதுனால, கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறதுனால நீ சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்க நினைக்காத. கர்த்தர் தருகிற ஆலோசனை பெறணும். தாவீது ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு தான் போவான். சாலமோன் அப்படி அல்ல, கர்த்தர் கொடுத்த ஞானம் இருக்குது, நான் போவேன்னு போவான். அப்படி நம்ம கொடுத்துட்டாருக்காக போயிடக்கூடாது. ஒவ்வொரு முடிய தேவனுடைய பாத்தில் உட்காந்து, ஆண்டவர் இதை செய்யலாமா, ஒரு சின்ன பிள்ளையை போல, அப்பா இதை நான் செய்யலாமா, இந்த காரியத்தை நடத்தலாமா, இப்படி நான் செய்யலான்னு இருக்கிறேன், நீங்கள் என்ன ஆலோசனை தர்றங்க ஆண்டவர், இது இன்னைக்கு செய்யலான்னு நினைக்கிறீங்களா, எப்போ செய்யணும், இப்படி ஆலோசனை கேட்டு பழகுங்க. நாம யாரும் ஆண்டவர் ஆலோசனை கேட்பறது இல்லை, ஊழியக்கார ஆலோசனை கேட்கறது இல்லை. நாமளே பெரிய ஆலோசனை காத்தாதான். நாமளே ஊருக்கெல்லாம் ஆலோசனை சொல்ல, நீ உடனே சொல்லுது, நானே ஊருக்கு ஆலோசனை சொல்கிறேன், எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இந்த பெரியவங்களாம் கொஞ்சம் வயசு ஓல்டு கேஸ்லாம் இருப்பாங்க, வீட்டில் ஓல்டர் ஏஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்க.
அவங்கள்ட்ட எதனா போய் நீ சொன்னீங்கன்னு வச்சுக்க, என்ன நீ வாழ்க்கை வாழ்ந்துட்ட, நாங்கள் வாழாத வாழ்க்கையா, நாங்கள் 1000 பேருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறோம், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எப்பா நீ பெரிய ஆள் தான், ஆனால் சின்ன சாமியல் தான் ஏலிக்கே போய் ஆலோசனை சொன்னான் தெரியுமா, சின்ன சாமியல் தான் பெரிய ஏலிக்கே போய் ஆலோசனை சொன்னான். நீ ஏலியா இருக்கிறது முக்கியம் இல்லை, நீ எலியா போயிடக்கூடாது. நீ ஏலியா இருக்கிறியா எலியா இருக்கிறியா சபைக்குள்ளே எப்படி இருக்க கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் தருகிற ஆலோசனை நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய திட்டங்கள் மாறுகிறது இல்லை, கருத்தில் உள்ள ஒரு காரியம் பிசகி போகாது, காரியம் திட்டமிட்டபடி சரியான விதத்தில் நடக்கும். தேவன் தருகிற போதனை, தேவன் தருகிற வழியில் ஆலோசனையில் வீட்டை கட்டணும். நீங்கள் நிறைய பேர் அப்படி பண்ணாமல் போய் மாட்டிட்டு தான் சிக்கி தவிக்கிறாங்க. ஒரு சிலர் நான் ஜபத்துக்கு போகும்போது சொல்லாங்க, இவரை கட்டினதுலேருந்து என் ஜபமே வரல பாஸ்டர், இவர் கட்டிலிருந்து பைபிளே படிக்க முடியல, ஆண்டவர் அவனை கட்ட சொன்னார். உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவர் அவனுக்கு கட்ட சொன்னார். நீ யார் ஆலோசனையும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு கட்டிட்ட. இப்போ யாரை கொத்தன்னு சொல்லிட்டு இருக்கிற? ஆண்டவர் இந்த வீட்டுக்காரை கொடுத்ததுலேருந்து என்னால் பைபிள் வாசிக்க முடியலை, இவரை கொடுத்ததுலேருந்து ஜபம் பண்ண முடியலை, உபாசிக்க முடியல, கூட்டத்துக்கு வர முடியல. இது ஆண்டவரை கொடுத்தாரா வாழ்க்கையா, இல்லை நீயா தேர்ந்துக்கிட்டியா? தேவனுடைய ஆலோசனை திட்டத்தில் இருந்து பாருங்க, இருவரும் ஒரே சரீரமாக இருப்பாங்க. எப்பா ஜபத்துக்கு போவோம், நானும் வரேம்மா ஜபத்துக்கு போவோம். பிள்ளைங்க பாருங்கள் கர்த்தருடைய ஆலோசனை நடத்தி பாருங்கள், கர்த்தருடைய மேய்ப்பர்கள் நடத்தி பாருங்கள். எப்பா நைட் எல்லாம் உட்காந்து ஜாம் பண்ண, குடும்ப ஜபம், சரிம்மா எல்லாரும் உட்காந்து ஜாம் பண்ணும். இது கர்த்தருடைய ஆலோசனை நடத்தப்படுகிற குடும்பம். அதெல்லாம் யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், ஒரே ஆலோசனை, ஒரே எண்ணம், ஒரே மெய்ப்பர், ஒரே மந்த, ஒரே ஆடுகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை யோசுவா ஒத்துக்கொள்கிறார். நீங்கள் நம்முடைய குடும்பம் அப்படி இல்லை, ஒன்று ஒரு இடத்துல இருக்குது. ஜபம் பண்ண சொன்னால் ஒன்று அங்கே ஓடுது, ஒன்று இங்கே ஓடுது, பைபிளை தரேன்னு சொன்னால் ஒன்று அங்கே இருக்குது. ஏன்னா ஆலோசனை தர்றதுக்கு கர்த்தர் அங்கே இல்லை. என்னங்கதான் உங்களுக்கு, நமக்கு ஆலோசனை தர கர்த்தர் இருந்தானா ஒரு மணி தானாக வரும். ஏன்னா எல்லாருக்காக ஆலோசனை தரார். 6 மணிக்கு ஜபம், 6 மணிக்கு எல்லாம் ஒன்றும் கூடிடுவீங்க. ஏன்னா கர்த்தரின் ஆலோசனை வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி யாருடைய ஆலோசனை நடக்கிறது? நம்ம குடும்பம், பிள்ளைகள் யாரோட ஆலோசனை? பக்கத்து வீட்டுக்கு போப்பா, நல்லா படிச்சிருக்காரு, அவர் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும், அவர் பேச்சை கேளு. கடைசியில் பார்த்தா இவன் அவனோட பாவியாக மாறிடுவான். உலக ஆலோசனை இவன் பிள்ளைகளை கேட்டு வளர்க்கணும்னு நீ தள்ளி விட்டானே வச்சுக்க, கடைசியில் அவன் தள்ளப்பட்ட மனுஷனாக தான் நீ பார்க்கணும். கர்த்தருடைய ஆலோசனை பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தமர்கள் அவங்க பிள்ளைகளை மாற்றுங்க. இந்த ஆலோசனைப்படி நடக்கிறவர்கள் ஒரு நாள் வழி பிசகி போக மாட்டார். 139ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது 17-18 வசனங்களை வாசிப்ப எங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம், அவைகள் நான் எண்ணி பார்ப்போமான மணலை பார்க்கலாம் அதிகமாம், நான் விழிக்கும் போது இன்னும் உன் மண்டையில் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்தின் 17-18 வசனங்களில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது ஆலோசனை எத்தனை அருமையானவைகள், அவைகளுக்கு தொகை இல்லை. தொகை இல்லைன்னா என்ன அர்த்தம்? மனக்கணக்கான ஆலோசனை விட்டு இருக்குது. நம்ம ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லிடுங்க, இந்த காரியத்தை செஞ்சிடலாம். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட மணல கணக்கான, 1000 கணக்கான, லட்சக்கணக்கான ஆலோசனை இருக்குது ஒரு காரியத்தை செய்வதற்கு. நாம் மற்ற இடத்துல போய் கேட்டுருக்குறோம், ஒரே ஒரு ஆலோசனை சொல்லுங்கப்பா எப்படி செய்கிறது இல்லையா? நீ பல பேருடைய வாழ்க்கை எங்கே முட்டி மோதி இருக்குன்னா இந்த ஆலோசனையில் தான். அவங்க சொல்கிறத கேட்கலாமா, இவங்க சொல்கிறத கேட்கலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, கடைசியில் எங்கேயுமே போக முடியாது. நான் சொல்கிறது பரலோகத்தை சொல்கிறேன், எங்கேயுமே போக முடியாது. கர்த்தர் தருகிற ஆலோசனை என்றென்றைக்கு நிலை நிற்கும், தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அவைகள் அருமையானவைகள், அதில் கஷ்டமே வராது, அதில் துக்கமே வராது, அதில் பாடுகளே வராது. எது வந்தாலும் கர்த்தர் அதை நமக்காக முன்னே போயிட்டு இருக்கிறாரு. ஆலோசனை கர்த்தர் நமக்கு வழிகாட்ட வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன், நாம ஒரு வழியை தேர்ந்தெடுத்து, நாம ஒரு போதனை பண்ணி, நாம ஒரு சுய ஆலோசனை வேலையை செய்யும்போது வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, காரியம் கைக்குடி வராது, விழுகைகள் வரும். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் விழுந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைக்கு மறுபடியும் வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆலோசனை அருமையானவைகள். அது கொஞ்சம் கசப்பாக தெரியும், கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் தெரியும், போதிக்கும் போது ஒரு கடிந்து கொள்வது மாதிரி தான் தெரியும். அதை நீ தள்ளாமல் வெறுக்காமல் அதுக்கு கீழ்ப்படியும் போது அந்த ஆலோசனைகள் முடிவில் நமக்கு மகிமையை கொண்டு வரும், மகிமையான ஒரு ஆசுவத்தை கொண்டு வரும். இன்றைக்கி நீங்கள் யார் ஆலோசனை நடக்கிறீங்களோ நடக்கலையோ, கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிற உத்தமமார்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் நாம் நிற்கும். இன்றைக்கி பல சபைகள் இருக்கிற பிரச்சனையை யார் யார் ஆலோசனையே கேட்டுக்கிறாங்க. இந்த யூடியூப் வந்ததுலேருந்து எல்லாருடைய வாழ்க்கையும் டியூப் ஆயிடுச்சு, காத்தில்லாத டியூப், வேஸ்ட். சத்தியத்தை பார்க்கறது இல்லை, வசனம் கேட்கறது இல்லை. இவர் பிரசங்கம் நல்லா இருக்குதா, அவர் பிரசங்கம், எல்லாருக்கும் மார்க் போடுறது. இவருக்கு 10 மார்க் போடு, இவர் 8 மார்க் போடு, இவருக்கு 7 மார்க் போடு. நீ என்ன டீச்சரா, வாத்தியாரா, யார் நீ? இவர் பிரசங்கம் சரியில்லை, அவரு பிரசங்கம் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை. எப்போ உனக்கு யார் இந்த வேலையை கொடுத்தா? கர்த்தர் தருகிற ஆலோசனையில் இருக்கிறவர்கள்
அருமையான ஆலோசனைகளை பேசுகிறவர்கள். இந்த அருமையான வார்த்தைகள் முடிவில் மகிமை கொண்டு வரும். இன்னைக்கு சபை எந்த ஆலோசனை தேடுதுன்னா, கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் மகளே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது உங்கள் வீட்டில் 2 பெட்டி நிற்கும், கர்த்தர் உன்னை உயர்த்துறாரு அப்படி ஆலோசனை வந்துருச்சுன்னா, பாஸ்டர் இதுக்கப்புறம் உங்கள் சர்ச்சை விட்டு நான் போகவே மாட்டேன், இந்த சபையில் தான் நான் சாவர வரைக்கும் இருப்பேன், அந்த மாதிரி பிரசங்கம் தான் ஆலோசனை நினச்சிருக்கிறான். கர்த்தர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறாரு, அவனை போதிக்கிறாரு, அவனுக்கு உணர்த்துறாரு, அவனுக்கு வழிகாட்டுறாரு, அவனுக்கு ஆலோசனை சொல்கிறார். கர்த்தர் யாரை சிட்சிக்கிறாருன்னா தான் பிள்ளைகளை சிட்சிக்கிறார். பிள்ளையை சிட்சிக்காத பிள்ளை தகப்பன் இருக்க முடியுமா? பிள்ளையை சிட்சிக்கலாம், அது தருகட்டி தான் ஓடும், அது இஷ்டம் போல ஓடும், கடைசியில் அடிபட்டு தான் நிற்கும். பிள்ளையாண்டானவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதில் அவன் விடாது இருப்பான். உங்கள் பிள்ளைங்களை யார் வழியில் நடத்துறீங்களோ இல்லையோ, கர்த்தர் வழியில் நடத்தணும். தாத்தா மாதிரி நட, பாட்டி மாதிரி நட. அவங்க சொந்தக்காரெலாம் எப்படி நடக்கிறாங்க பாரு. அவன் வீடு வாங்கிட்டான், கார். ஒரு அம்மா இப்படியே டெய்லி அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்துச்சான், பக்கத்து வீட்டுக்காரர் பாருங்கள் நல்ல வீடு வாங்கியிருக்கிறாரு, இவர் சூடு ஆகுது மைண்டு, நமக்கு கொடுத்தது சின்ன வீடு, இதில் வாழ பழகுமா? பக்கத்து வீட்டுக்காரர் புது வண்டி வாங்கிட்டாரியா, நீ ஓட்ட வண்டி வச்சுருக்கிற, சரி நமக்கு ஆர்டர் கொடுக்கும்போது வண்டி வாங்குவோம். அவங்க புது ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் வாங்கியிருக்கிறாங்க, நமக்கு இருக்கிறத இப்போ யூஸ் பண்ணுமா, நம்ம கற்றுக் கொடுக்கும்போது. இப்படி ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது இந்த அம்மா சொல்லுமா, அவனை பாரு அவனை பாரு அவனை பாரு. ஒரு நாள் இவர் சொன்னாராம், அவனை பார்த்தியா அப்படின்னு. அந்த அம்மா கேட்டுச்சா, என்ன அவனை பார்த்தியா? அவன் ஊரை விட்டு வேற பொண்ணோட ஓடி போயிட்டான், இப்போ நானும் போவா அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி பல பேர் யார் ஆலோசனை கேட்டுறதா இந்த ஆலோசனை தான் நடக்குது வீட்டில். அவனை பார்த்து பண்ணு, இவனை பார்த்து பண்ணு, அவன் போயிட்டான், அவனை பாரு இவனை பாரு. கடைசியில் ஓடி போயிடுவாங்க. எங்கே ஓடுன்னு தெரியாது, எப்படி ஓடுன்னு தெரியாது, முடிவு வேறு மாதிரி இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனைப்படி குடும்பத்தை நடத்துங்க. பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலோசனைகளை கொண்டு வாங்க, சத்தியத்துக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லுங்க. சத்தியமே வழியும் ஜீவனமாக இருக்கிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறது சொன்ன வசனத்துக்குள்ளே இந்த போதனைக்குள்ள உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. இது கர்த்தருடைய மகிமைக்கு நேரம் அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசித்தால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு காட்டும்படி ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு நான் வாக்குத்தத்தங்களை கொடுத்தேன், அவனுக்கு நான் ஆணையிட்டேன். இந்த 2 மாறாத நிச்சயங்களை அவனுக்கு நான் செய்வதற்கு, 2 மாறாத நிச்சயத்தை செய்வதற்கு நான் அவனுக்கு ஆலோசனை தந்தேன். வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அங்கே மேலே இருக்கிற வசனத்தை நீங்கள் படிப்பீங்க சொன்னால் 13:14 சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிய போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவரும் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தாமே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். வாக்கு தத்தமும் ஆணையும் கொடுத்தாரு. ஆனால் இதை எப்படி பெறணுன்ற ஆலோசனையை கர்த்தரே தந்தார் என்றதை அங்கே சொல்றார். நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆலோசனையை சுதந்திரிக்கும்படிக்கு நான் ஆபிரகாமுக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்றார். உனக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கும், கர்த்தர் உனக்கு சத்தியம் பண்ணியிருப்பார், ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், ஆணையிட்டு இருப்பார். இந்த 2 மாறாத நிச்சயமான விசேஷங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ஆலோசனை நமக்கு வேண்டும். ஆபிரகாமுக்கு சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வந்தாச்சு, வாக்கு கொடுத்துட்டார். இப்போ சொல்கிறாரு, நான் உன் பிள்ளைகளை வெட்ட பலி கொடு, அவரை நான் இப்போ ஆஸ்வதிக்க போகிறேன், அங்கேயும் வாக்குத்தத்தத்துக்கு போகிறேன். கர்த்தர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். என்ன ஆணை தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு அவர் பேரில் அவர் ஆணை பண்ணி கொடுத்தார். ப்ராமிஸ், சத்தியம் பண்ணுறார் ஆண்டவர். 2 மாறாத நிச்சயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 18ஆம் வசனத்தில் 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 2 மாறாத விசேஷங்கள் என்ன? 1 கர்த்தர் தருகிற வாக்கு தத்தங்கள், 2 கர்த்தர் தரும் ஆணை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட விஷயங்கள், இவைகளை பெறுவதற்கு நாம் கர்த்தருடைய ஆலோசனையை பெற வேண்டும். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. நான் மறுபடியும் சொல்லுவேன், அவர் ஆலோசனையின் கர்த்தர்.
நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலோசனை இருந்துச்சுன்னா இந்த மாறாத விசேஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் நமக்கு தந்த ஆணைகளை நிச்சயமாக நாம் சுதந்திரிப்போம். ஒரு நாள் அந்த வழியை விட்டு நாம் பிசகி போக மாட்டோம். அதனால தான் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்போது ஏசியாவில் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஏசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் இப்போ ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. அவர் பிறக்க முன்னாடி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த இந்த ஏசியாவை கர்த்தர் சொல்கிறார், அவர் வருவார். அவர் எப்படி இருப்பார்னா ஆலோசனையின் கர்த்தர், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்று ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வல்லமை விளங்குச்சுன்னா ஆலோசனை வந்துடும், அதில் அதிசயம் வந்துடும், அற்புதம் வந்துடும், சமாதானம் வந்துடும், எல்லாம் வந்துடும். நீ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலோசனை இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலோசனை நடத்துறீங்களா? சத்தியத்துக்குள்ளே நடக்க முடியுதா? அதே ஏசாயா புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை வாசித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானத்தையும் உணர்வர்களும் ஆவியையும், ஆலோசனையும் பலனுமர்களும் ஆவியையும், அறிவையும் பலனையும் அழிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கிறிஸ்துவின் மேல் இந்த ஆலோசனை இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிதாவினுடைய ஆலோசனை இருந்ததுனால நான் தனிமையாக இல்லை, பிதா எனக்கு என்ன சொல்கிறார் அதை நான் செய்கிறேன். பிதாவினுடைய ஆலோசனையில் கிறிஸ்து தம்முடைய ஜீவியத்தை முடித்தார். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் ஆலோசனையோடு மகிமை உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய ஆலோசனையில் நம்ம ஓட வேணும். கிறிஸ்துவின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். இது சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லுவார், தன்னுடைய மெய்ப்பெண் மூலமாக போதகர்கள் மூலமாக சொல்லுவார், ஜபத்தில் கர்த்தர் தீர்க்கமாக வெளிப்படுத்துகிற தரிசனங்களை தந்து சொல்லுவார். இது கர்த்தர் தருகிற ஆலோசனை. கர்த்தரே தம்முடைய ஜனத்துக்கு பிரத்யட்சமாக பேசுகிறார். ஆலோசனை தரும் ஆவி, இது பரிசுத்தாவினால் பெற்றுக்கொள்ள முடிகிற அனுபவம். இன்னைக்கு நாம பரிசுத்தாவின்னு சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு எல்லாருக்கும் வந்து அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. ஆவியில நிரம்புனா தீர்க்க தரிசனம் வரணும். என்ன வரணும்? சில பேர் ஆவி நிரம்ப தூங்கிட்டு ஆவி நிரம்புறாங்க. நான் பார்த்துருக்கேன். சில பேர் ஆவி நிரம்பிட்டே இருப்பாங்க. என்ன வருது உள்ள? 2 ஆவி ஒரே டைமில் வேலை செய்யுமா? அது யாருடைய ஆவி தெரியுமா? சவுலுடைய ஆவி. ஒரு நேரம் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், ஒரு நேரம் உடனே ஈட்டி எடுப்பான் கையில், தாவீதை கொலை பண்ணுவான். படிச்சிங்களா வேதத்தில்? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருப்பான், டக்குன்னு கையில் என்ன எடுத்துருவான்? ஈட்டி எடுத்துருவான். எப்படியாவது பாஞ்சு கொண்டுருணும் தாவீதன்னு. 2 ஆவி ஒரே நேரத்தில் வேலை செஞ்சால் முடிவு பரிதாபமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவின் உதவி தேவை. பரிசுத்தாவின் உனக்குள்ள வரும்போது உனக்கு ஆலோசனை தருவார் கிறிஸ்துவின் ஆவியானவர். நீங்கள் ஜபிக்கும் போது ஒரு ரெவலேஷன் வரும், வெளிப்படுத்தல் வரும், தெளிவான ஒரு தரிசனம் வரும். இதை செய், இதை செய்யாத. குருட்டாம் போக்கில் ஜபிக்கிறது கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளலை. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜனத்தோட முகமுகமாக பேசுகிறவர். நீங்கள் ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். நீங்கள் ஸ்மித் விகல்ஸ் ஒருத்தரை படித்து பாருங்கள். உமன் நிறைய மிஷினரிமார்கள் இருக்குது, நான் சொல்லிட்டே போவேன். அத்தனை பேருடைய ஜான் வெஸ்லி, ஸ்பர்ஜனு, ரெய்னார்ட் பாங்கே, டிஎல் ஆஸ்மான், இப்படி எத்தனையோ ஊழியக்காருடைய வாழ்க்கையில் அவங்க ஜப நேரத்தில் அவங்க பயிற்சித்தது என்னன்னா தேவன் தரும் ஆலோசனை. தோமா இங்கே வந்தார், ஆண்டவர் சொன்னார் நீ இந்தியாவுக்கு போ. இது கர்த்தர் தரும் ஆலோசனை. நீ போக வேண்டிய வழியை போதிச்சு நீ எப்படி போன வேண்டிய காட்டி அங்கே ஆலோசனையும் தந்து அந்த ஜனத்துக்கிட்ட என்ன பேசுன்ற வாக்கை நாவலை கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சுயமான வார்த்தையை பேசக்கூடாது. நம்ம மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஏசி அதுக்கு தான் சொன்னா கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் ஆலோசனையின் ஆவியை தருகிறார், அறிவை உணர்த்த ஆவியை தருகிறார், ஞானத்தின் ஆவியை தருகிறார் என்று இங்கே படிக்கிறோம். இது கிறிஸ்துவின் மேலே இருந்தது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மேலும் அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் தான் சொன்னார் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்கினினாலும் ஸ்நானம் பெறணும். சபையில் வந்துட்டு வெறும் ஜலத்தினால பெற்று நீ அமைதியாக கிளாப் பண்ணிட்டு போகிறதுக்கு இது சபை அல்ல. இங்கே வந்துட்டா நீ ஆவியை பெறணும், அக்கினியை பெறணும், தேவனுக்கு ஒப்பான ஒரு ஸ்தாயிலாக மாற்றப்படணும், தேவனும் நீயும் ஐக்கியப்படணும், கர்த்தர் உன்னோடு கூட பேசணும், நீ கர்த்தரோடு பேசணும். ஜபன்றது எப்படி மாறி போச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் செட்டப்பாக மாறிடுச்சு. நான் ஜபிக்கிறேன் பாருங்க, இப்படி ஜபம் பண்ண போகிறேன். நேற்று நான் ஒரு யூடியூப்பில் ஒரு ஈப்ரு வேர்டை பற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதில் யாரோ ஒரு லைவ் போயிட்டுருக்கு. அவர் சொல்கிறாரு லைவில் ஹிந்தியில் தான் பேசுகிறேன், நமக்கு எங்கே தமிழே தெரியாது, நம்ம ஹிந்தியை புரிஞ்சு என்ன பண்ணப்போ. அவர் ஜபம் பண்ணுறாரு. இந்த மேலே ஒரு இது ஜபம் அந்த யூடியூப் நடத்தப்படுது. அது பின்னாடி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் பெருசாக போட்டிருக்காரு. போட்டு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஹிந்தியில் சொல்கிறார். இதில் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணுங்கள், இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்குது இதெல்லாம். ஏப்பா உனக்கு எங்கே பைபிள் அப்படி போட்டிருக்குது? இங்கே போட்டிருக்குது பைபிளில். இன்றைக்கி ஊழியக்காரன் விசுவாசி எல்லாம் குறிக்காரனோட மிஞ்சிட்டாங்க. கர்த்தர் ஒன்று பார்த்து சொல்கிறார், மகனே 54 நாளில் உங்கள் வீட்டில் ஒன்று வருது, 32 நாளில் வீட்டுக்கு வருது.
ஏன் அதை அவனுக்கு சொல்லாமல் உங்ககிட்ட மட்டும் எழுதி கொடுத்தாரு தெரியுமா? பல சபையில் இருக்கிற பிரச்சனையே இன்னைக்கு அதுதான். ஊழியக்காரங்கெல்லாம் இப்போ ஊழியக்காரர் இல்லை, தீர்க்கதரிசி. அவர் பேரே ப்ராஃபட். ப்ராஃபட் கிடையாது, பேர் ட்ரம்பட்டுன்னு வைக்கணுன்ற. ஊதிட்டே இருக்குது, பொய்யை ஊதி 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 பணம் சம்பாதிக்க, பொய்யை சம்பாதிக்க, ஏமாத்துற வேலை. இல்லாத பொல்லாத தகுடு இருக்குது, தாயத்து இருக்குது, மந்திரம் இருக்குது, மாந்திரிகம் இருக்குது, உடனே வர்றது, இவரே பேக்கெட்லேருந்து எடுத்து போடுறது, அதை எடுக்கிற மாதிரி காட்டுறது. இவங்க ஆலோசனை அப்படியே பயபக்தியாக கேட்பாங்க. விசுவாசிங்க, ஐயோ சொல்லிட்டாரு, இப்படி நடந்துடும், 54 நாளில் செத்து போயிடுவேன். உன் ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கு, சாக மாட்டேன். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு மற்ற ஆலோசனை கேட்காத, கர்த்தர் தருகிற ஆலோசனை. ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு. தலை மேலே பலி விழுந்துருச்சான். அது பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னா இருக்கிறான், தலை மேலே பலி விழுந்தால் செத்து போயிடுவேன், ஏதாவது கெட்ட சகணும்னு. நான் சொன்னேன், தலை மேலே பலி விழுந்தால் பலி தான் சாகும், உன் தலையில் விழுந்தா நீ சாக மாட்ட, தைரியமாக போய் ஜெபம் பண்ணு. அந்த அம்மா பயத்தோடு வருது. ஐயோ, சர்ச்சைக்கே வராதது, பள்ளி விழுந்தவுடனே சபைக்கு வருது. நான் சொல்லுவேன், நீ தேவாலோசனை இல்லாத மனுஷன். பள்ளி விழுந்தது, நாய் விழுந்தது, பேய் விழுந்தது, எல்லாம் விழும். நீ தேவ சமூகத்தில் முழங்கால் பட்டு பாதத்தில் விழல, அது எல்லாம் விழுது. நீ அவர் பாதத்தில் விழுந்தா விழுமா? விழாது. நம்முடைய தலையில் இருக்கிற முடி கூட விழாது ஆண்டு சொல்றார். இது கூட எண்ணப்பட்டிருக்குது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற தலையில் இருக்கிற முடி கூட அவர் அனுமதி இல்லாமல் கீழே விழாது. அப்புறம் எப்படி பள்ளி விழுந்தா நீ விழுந்து செத்து போயிடுவேன்? இப்போ யார் ஆலோசனை ஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பொய் தீர்க்கதரிசி, பொய் மனுஷனுடைய ஆலோசனை. ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஆலோசனையின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இது யோவான் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, தேற்றவாளனை அவர் அனுப்பும்போது அவரை எப்படி அனுப்பினார் என்பதை அங்கே வாசிக்க முடியும். யோவான் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 13ஆம் வசனத்தை வாசி. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தில் நடத்துவார். நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும், எல்லா வழிகளையும் சத்திய ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். ஒரு பாஸ்டர் நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரர் காலையில் எழுந்து, ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் என்னை நடத்த முடிய ஆலோசனை தார் கேட்டு நடத்துவார். நாம் எழுந்த உடனே நம்ம வீட்டு தான் சண்டை களமாயிடும், ரத்த கலவை ஆயிடுது, யுத்த கலை மாதிரி. இங்கே ஒரு பாத்திரம் விழுது, அங்கே ஒரு பாத்திரம் விழுது, இதை எடு அதை எடு, உருட்டி பரட்டி ஒரு நிலைமை ஆக்கிடும். அதிகாலையில் ஜபிக்கிற பழக்கம் உண்டுன்றது கை தூங்குங்கன்னு சொன்னால் ரொம்ப குறைவு தான். அதிகாலையில் கத்தரை தேடுறீங்களா? இல்லை. நாம் எழுந்துக்கிறது 9, 10, 10:30, 11. சிலது எழுந்துக்கிறது இல்லை, மரித்த நிலவத்திலே ஒன்று இருக்குது, அது அடக்காரதன் தான் நடத்தணும். தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழுமணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டாடுகிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்குது. சாயங்காலத்தில் புதுசாக இருக்குன்னு போட்டிருக்குதா? உங்கள் பைபிள் இருக்குதா? என் பைபிள் இல்லை, உங்கள் பைபிள் இருக்குதா? படித்து பாருங்கள். காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் புது கிருபை தரார். பழைய கிருபை போயிடுச்சு, புது கிருபை, புது வல்லமை, புது வார்த்தை, புது ஆலோசனை, புது வழிநடத்தல் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். அது தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இறங்கி பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஜீவியத்தில் வாழ்க்கை கட்டி எழுப்பணும். சத்தியாகிய அவர் வரும்போது நம்மை சகல சத்தியத்தில் நடத்துவார். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தக்கூடாது, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நடத்தக்கூடாது. சில பேர் என் கண்ட்ரோலில் எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா, இதில் பெரிய பெருமிதம் வேறு. கடைசியில் பார்த்தா இவங்க பேர் கெட்டு போய் அது எங்கெங்கேயோ ஓடுது. உன் ஆலோசனை பிள்ளைங்க நடக்கிறாங்கன்னு நினச்சிடாத. சத்தியத்தில் நடத்து, உங்கள் பிள்ளைங்க வழி தப்ப மாட்டாங்க. கத்தருக்குள்ளே வழி நடத்து, உன் பிள்ளைங்க பிசைக்கி போக மாட்டாங்க. சத்தியத்தை விட்டு வெளியே போய் என் ஆலோசனை இருக்கிறாங்க, எனக்கு கீழ்படுறாங்க, என் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க நினச்சேன்னா முடிவு அவங்க உன் ஆலோசனை கேட்டதுனால உன்னை போல தான் இருப்பாங்க. முடிவு மோசமாக இருக்கும். நம்ம யார் ஆலோசனை பிள்ளைகளை நடத்தணும்னா கத்தர் தருகிற ஆலோசனை. அது நித்திய காலமாக தலைமுறையாக அப்படியே இருக்கும். அது அருமையானவைகள். அது நம்முடைய தியானத்தில் கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து வேதத்தில் 2 பேருக்கு ஆலோசனை கொடுத்தாரு. நான் அதை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வேகமாக வாசிங்க. நீங்கள் இந்த காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் இப்போ நேரம் இல்லாத நான் ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கானா ஊர் கல்யாணத்துக்கு ஆண்டவர் போகிறாரு. அங்கே போகும்போது மரியாள் இயேசுவின் தாயார் சொல்கிறாங்க, இங்கே திராட்சரசம் குறைவாக போயிடுச்சு, இந்த திருமணத்தில் இவ்வளவு குறைவில் இருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் மரியாள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மரியாள் சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட கேட்க வேணாம், நான் இயேசுக்கிட்ட சொல்கிறேன். நேராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, தாயார்
அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அங்கே இருக்கிற வேலைக்காரருக்கு சொல்கிறாங்க. இப்போ திராட்சை ரசம் குறைவாக இருந்தால் என்ன செய்யணும்? ஒன்று திராட்சை தோட்டக்காரனை கூப்பிடு, திராட்சை தோட்டத்தில் இருக்கிற திராட்சைகளை கொண்டு வா. இல்லை வேலைக்காரனை அனுப்பி வேற எங்கேயாவது திராட்சை ரசம் இருந்தால் வாங்கிட்டு வா. இது உலக ஆலோசனை. ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு தாய், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன ஆலோசனை பெறுறாங்கன்னா, கர்த்தருடைய ஆலோசனை. நீ போ, அவர் சொல்கிறபடி செய், வாழ்க்கை குறைவுகள் நிறைவாக்கப்படும். இன்றைக்கி எல்லாமே குறைவு 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 குறைவு. இது இல்லை, அது இல்லை, கடுகு இல்லை, மிளகாய் இல்லை, கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் போட்டு வீடே ரணகலமாக மாறுது. குறைன்ற வார்த்தை வந்தாலே எங்கள் பாஸ்டருக்கு பிடிக்காது. அவர்கிட்ட குறானி இல்லைன்னு சொல்லிட்டேன்னா மண்டை சூடாயிருவார். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டார். இல்லைன்னு சொல்லிட்டிய எப்படி இல்லைன்னு சொல்லலாம்? பைபிளில் சொல்லப்பட்டு இல்லைன்ற வார்த்தையை ஆண்டர் எப்படி சந்திச்சிருக்கிறார் பாருங்க. குறைன்னு சொன்ன உடனே எங்கே வந்துட்டாங்கன்னா ஆண்டர்கிட்ட வந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போது, தேவைகள் வரும்போது தாயாகிய சபை எங்கே கொண்டு வந்துடும்னா கிறிஸ்துவிட்ட கொண்டு வரணும். இந்த தாய் எதை நிழலாட்டமாக இருக்கிறது? நாம் எல்லாரும் சுவிசேஷத்தினாலே பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் மேலான எருசலேம் தாயானவள் சபை. ஒரு தாய், ஒரு ஊழியக்காரன் நம்ம எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு தாய் ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனையில் கிறிஸ்துவிட்ட நெருங்கணும். சொல்லப்படுகிற வார்த்தையில் கர்த்தர் இடத்துல நெருங்கணும். நெருங்கும் போது என்ன நடந்தது? அவர் சொல்கிறாரு, பாத்திரத்தை கழுவு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சுத்திகரிக்க முடியாமல் பல தன்மைகள் இருக்கிறதுனால வாழ்க்கை குறைவுபட்டுருது. பாவத்தை சுத்திகரிக்கிறதே இல்லை, கழுவுறதே இல்லை. தேவசமத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நான் இவ்வளோ காரியங்களை தவறி இருக்கிறேன், என்னை சரி செய்யன்னு சொல்கிறதே இல்லை. சரி செய்ய வேண்டிய விஷயத்தில் நம்ம சரி செய்ய கழுவப்பட்டால் ஆண்டவர் தண்ணீரால் அதை நிரப்புவார். தண்ணீர் என்ன தெரியுமா நடந்தது? அவங்க மொண்டு கொண்டு எடுத்து போன நேரத்தில் தண்ணீர் திராட்சரசமாக மாறுறது. இதுவரைக்கும் இல்லாத மதுரமான ஒரு திராட்சரசத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் மாறாவையும் மாற்ற முடியும், பச்சை தண்ணியும் மாற்ற முடியும். நம்முடைய தேவன் மாற்றுறதுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். கர்த்தருடைய ஆலோசனை என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறது. நம்ம ஆண்டவருடைய ஆலோசனைக்கு வந்துடணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ குறைய வந்தது, அடுத்த கட்டம் என்ன யோசிப்பான்? சீட்டு பிடிக்கலாமா, வட்டிக்கு வாங்கலாமா, லோன் போடலாமா, எதிர் வீட்டில் கையில் வாங்கலாமா, பக்கத்து வீட்டில் வாங்கலாமா, எல்லாத்தையும் அடமானம் வச்சிடலாமா? இதெல்லாம் யார் ஆலோசனை சொல்லுங்கள்? நம்ம மூளையில் வர்ற யோசனை, மண்டை இதுக்குள்ளே இருக்கிற அந்த மண், களி மண் வர யோசனை. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா, இந்த காரியத்தை நீ செய், உன் கரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் தருகிற ஆலோசனை குறைவில்லை. கர்த்தர் தருகிற ஆலோசனையில் குறைவுபடாது. அது நிறைவானது, அது மதுரமானது, அது கசப்பு இல்லை, அது அருமையான ஆலோசனை. அவங்க யோசித்து பார்க்கல. இது வரைக்கும் இவ்வளவு மதுரமான திராட்சை ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்க? நீங்கள் வச்சு அந்த 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். வீட்டில் இது வரைக்கும் மதுரமான திராட்சை ரசம் எங்கே இருந்தது? இது யார் கொடுத்தது? எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. கர்த்தர் தருகிற ஆலோசனை வரும்போது வாழ்க்கை மிக ஆச்சரியமாக இருக்கும். இது இப்படி நடக்கும்னு நினச்சேன், இப்படி முடிஞ்சிருக்குத. நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள். அவங்க கல்யாணம் முடிஞ்சுதான் முடியலையான்ல, கடைசி வரைக்கும் அந்த திராட்சை ரசம் குறைவே படலை. கடைசி வரைக்கும் அந்த திராட்சை என்ன பண்ணல? நீ செஞ்சால் குறைய வரும், நான் செஞ்சால் குறைய வரும். ஆனால் கர்த்தர் செஞ்சார்னா குறைவு வராது. குறைவுகளை கிறிஸ்து மகிமையில் நிறைவாக்குற தேவன். அவர் குறைவை நிறைவாக்குற தேவன், குறைவில் விட்டுற மாட்டார். நாம் யார் ஆலோசனைக்கு வந்துடணும்னா கர்த்தருடைய ஆலோசனைக்கு வந்துடணும். குறைவுன்னு வந்துருச்சுன்னா யார் ஆலோசனை கேட்கணும்? ஆண்டவர் ஆலோசனை கேட்கணும். குறைவுன்னு உடனே வட்டிக்கு வாங்கலாமா, ஏமாற்றலாமா, பொய் பேசலாமா, அடுத்தவன் பொருளை திருடலாமா? கர்த்தரின் ஆலோசனை என்றென்றைக்கு இருக்குது. எச்சரிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் குறைவுபடும் தாயாகிய சபையின் ஆலோசனைக்குள்ளே வந்து தேவன் காட்டுகிற சுத்திகரிப்பின் முறைமையின்படி நெருங்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவின் மூலமாக ஆலோசனை தந்து ஆச்சரியங்களை கொண்டு வருகிறார். தண்ணி வந்துடணும். பாத்திரத்தை அவங்க சுத்திகரிக்கிறாங்க, நல்லா கழுவி அந்த பானைகளை கற்சாடிகளை சுத்திகரித்து அதில் தண்ணியை ஊற்றுறாங்க. தண்ணியை ஊற்றினா தான் திராட்சரசமாக மாறும். தண்ணீர் பரிசுத்தாவின் நிழலாட்டமாக இருக்குது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தண்ணீரால் நிரப்பப்படணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, இரவும் பகலும் பரிசுத்தாவியில் நிரம்பணும். அதெல்லாம் சொல்கிறாரு நம்ம வாசித்த ஏசியா 11, அது ஆலோசனையும் அறிவும் தரும் ஆவி. அந்த பரிசுத்தாவி நிரம்பும் போது எப்படி செய்யணும், எதை செய்யணும் தீர்மானிப்பார். குறைவு வரும்போது நிரம்பிட்டோம்னா குறைவில் கிறிஸ்து மகிமையாக மதுரமாக மாற்றினார். குறைவே அங்கே வராது. நான் வேலையை விட்டு வந்ததுலேருந்து எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது, எப்படி எல்லாத்தையும் நீ மேனேஜ் பண்ணுற? போன வாரத்தில் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி, எப்படி நீ மேனேஜ் பண்ணுற, எப்படி நீ எல்லாத்தையும் சமாளிக்கிற, இவ்வளோ பணம் லோன் கட்டணுமே, இதெல்லாம் செய்யணுமே. நான் ஒன்று சொன்னேன், அழைச்சவர் இருக்கிறாரு, அவர் நடத்துவார். எனக்கு ஆலோசனை தாத்தர் கர்த்தர் இருக்கிறாரு, நடத்துவார். இது வரைக்கும் நான் பலிபடுத்த வந்து உண்மையாக சொல்கிறேன், யாருடைய கரத்துலையும் கர்த்தர் என்னை பணம் வாங்க விடவே இல்லை. நான் கர்த்தர் என்னை கொடுக்கும்படியாக என் கரத்தை ஆசை வச்சிருக்கிறார்.
இந்த கரத்தை கத்தர் உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. நேற்று என் கூட தம்பி வந்தார், கேட்டு பாருங்க. என் கரம் இனி வாங்குற கடமை இல்லை, கொடுக்கு. என் ஜபமே அதுதான், நான் யார்ட்டையும் வாங்கக்கூடாது, கொடுக்கணும். விசுவாசிகளுக்கு கொடுக்கணும், ஏழைங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு கொடுக்க செய்யுங்க ஆண்டவரே, அப்படி ஆஸ்வதிக்கு தான் ஜபம் பண்ணுறேன். இதில் கொடுக்க 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 கொடுக்கணும். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி என்ன ஆஸ்வதிச்சு உயர்த்திருங்க ஆண்டவரே, அப்படி ஏன் ஜபம் இருக்குது. நம்ம ஆலோசனை குறைவு பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் வட்டி வாங்க, இன்னும் குறைவுப்படுறான், இன்னும் குறைவு தான் வரும். வட்டிக்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி, வட்டி 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 வட்டின்னு போய் கடைசியில் வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை, நடு ரோட்டுக்கு வந்து யோபு போல் நின்றுட்டு அப்புறம் யோபு போல் கத்தரை சோதிக்கிறாரு. ஆலோசனையை கத்தர் கேட்காம தலையில் கை வச்சு சொரிஞ்சிட்டு இருந்தோம்னா வேலை நடக்காது. கத்தருடைய ஆலோசனைக்கு வீட்டை கொண்டு வந்துடணும், குடும்பத்தை கத்தருடைய ஆலோசனை கொண்டு வந்துடணும். கத்தர் குறைவுகளை நிறைவாக்குவார். சபையில் மெய்ப்பனு கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்குள்ளே சரியாக கொண்டு வந்துட்டா கத்தருடைய ஆலோசனை நித்தமும் நம்மை நடத்தும். மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கும். லூக்காவில வாசிக்கும் போது ஒரே வசனம் வாசித்து முடிக்கலாம். 18ஆம் அதிகாரத்தை வாசித்தால் 18ஆம் வசனம் 18 இங்கே ஒரு மனிதன் தேவனிடத்து ஆலோசனை கேட்கிறான். ஒரு தலைவன் அவன் சொல்றான், நான் நித்திய ராஜ்யத்தை பெறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க, எப்படி நான் நித்திய ராஜ்யத்தை பெறது. இன்னைக்கு பரலோகம் போகிறதுக்கு யார் யாரோ என்னென்ன வழியெல்லாம் ரூட்டெல்லாம் பிடிக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இந்த சபைக்கு கட்டுறது காணிக்கை கொடுத்துட்டா பரலோகம் வந்துடுவேன், நீ எப்படி இந்த ஊழியத்தில் சும்மா வந்து நின்றுட்டாலே போதும், கத்தோட பணத்தை கொண்டு போயிடுவார், டிக்கெட்டை நான் வாங்கி வச்சிருக்கிறேன், பரலோக டிக்கெட் உங்களுக்கு கொடுப்பேன், பிளாக்ல கொடுக்குறேன், பணத்துக்கு கொடுக்குறேன். இந்த டிக்கெட்டெல்லாம் செல்லா டிக்கெட். ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய ராஜ்யத்தை போகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அவன் யாருடைய ஆலோசனை கேட்டானா அவரிடத்துல போய் ஆலோசனை. பரலோக ராஜ்யம் போவதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆலோசனைகள் நம்ம கொண்டு போக முடியாது. நாம் யார் ஆலோசனைக்கு வந்துடணும், கர்த்தருடைய ஆலோசனைக்கு வந்துடணும். அவர் என்ன ஆலோசனை தெரியுமா அவனுக்கு சொன்னார்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாக, உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணுவாயாக என்று கற்பனையை நீ அறிந்திருக்கிறாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். முதல் ஆலோசனை சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்குன்னா அவர் ஆலோசனை தருகிறார். மோசேவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படி, 10 கட்டளை சரியா கீழ்ப்படி. தகப்பன் தாயை கனம் பண்ணுறோமா? அது இருக்கட்டும், அது சொல்லிட்டே தான் இருக்கும். பேச பேச எனக்கு தலைவலி தான் கூடுது, சொன்னதே சொல்லிட்டு இருக்குது. தகப்பன் தாயினாலே ஒரு கேவலம் ஆயிட்டாங்க இல்லை? நம்முடைய பார்வையில் அற்பர்களாக என்ன பண்ணுறாங்க? அவங்க இல்லைனா நீ இந்த இடத்துல இருக்க மாட்டேன். முதல்ல அந்த அற்பர்கள் இல்லைனா நீ இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது, நான் இருந்திருக்க முடியாது. ஒரு தாயும் ஒரு தகப்பனை தான் ஒரு மனிதனை உருவாக்குறது கத்த தெரிந்து வச்சிருக்கிறார். உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணாமல் போனா உன் ஆயுசு நாட்கள் கொளுத்தப்படும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தகப்பனும் தாயும் கனம் பண்ணு. ஆயுசு விருத்தியார்த்தி எதையோ சாப்பிட்றான் மனுஷன். ஆனால் ஆண்டு சொல்கிறார், முதல்ல எங்கே வா, அதை செய், முதல்ல அதை செஞ்சுட்டு வா, அப்போ பரலோகத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் எதை பற்றி பேசுவோம்? பரலோகத்தை பற்றி அப்புறம் பேசுவோம். முதல்ல எதை செய்ய? தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படி, அப்புறம் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுவோம். கொலை செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. இந்த மோசே நியாயப்பிரமாணம் நீ செஞ்சிருக்கிறியா? இந்த ஆலோசனைப்படி நீ செஞ்சா நீ பரலோகத்துக்கு போகலாம். அவன் சொல்ல, நான் சிறு வயது முதல் இதை நான் செஞ்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டு சொல்கிறார், இன்னும் உன்னிடத்துல ஒரு குறைவுண்டு, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறைவுண்டு. அப்போ அவன் ஆச்சரியப்பட்டு கேட்குறான், மோசேவன் நியாயப்பிரமாணம்லாம் சரியாக செஞ்சுட்டேனே, எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேனே, எனக்கு ஏன் பரலோக ராஜ்யம் இல்லை? ஆண்டவர் இன்னொரு ஆலோசனை அவனுக்கு சொல்கிறாரு, உன்கிட்ட ஒரு குறைவு இருக்குது, வாஸ்திகள்லாம் விட்டு என்ன செய்ய கொடு. 24-25 வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். இம்மையிலே அதிகம் வசனம் 29 தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரையாவது மனைவியாவது பிள்ளையாவது விட்டு வந்தவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடையாமற் போவதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாக கர்த்தர் சொல்றாரு. அவர் ஆலோசனை முதல்ல மோசேவின் நியாயப்பிரமாணத்தை நம்ம கீழ்ப்படியணும். ரெண்டாவது, இந்த உலக ஐஸ்வர்யம் மேன்மை இது எதையுமே ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. பணம் வந்த உடனே, பொருள் வந்த உடனே தலைக்கு மேலே கிரீடம் வந்துடக்கூடாது, கீழே போட்டு மிதிக்கணும். அதை நான் ஒன்றுமில்லை, இது கத்தர் தந்த ஈவு, கத்தர் போட்ட பிச்சை அப்படின்னு நினைக்கணும். ஆண்டு சொல்கிற, இந்த ஐஸ்வர்யத்தை நீ வச்சிருக்கிற, ஆனால் தரித்திரம் கொடுக்க மாட்டேன். சில பேர் கையில் பணம் இருந்தால் கூட ஊழித்து கொடுக்க மாட்டாங்க. கத்தர் கொடுத்துருந்தும் கத்தருக்கு செய்ய மாட்டாங்க. கத்தருக்கு எவ்வளவோ ஆசை வச்சிருக்கிறாரு,
ஆனால் கர்த்தருக்கு உண்மை இருக்க மாட்டாங்க. தசமபாகத்தில் உண்மை இருக்க மாட்டாங்க, காணிக்கையில் உண்மை இருக்க மாட்டாங்க, பொருத்தனையில் உண்மை இருக்க மாட்டாங்க, தேவனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் உண்மை இருக்க மாட்டாங்க. தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்க எதினால் என்னை வஞ்சிக்கிற காணிக்கையில் தசமபாகத்தினால் தானே என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஆண்டு சொல்கிற ஏழைக்கு எளிக்கு கொடு, முதல்ல சபைக்கு கொடுக்கணும். ஏழை எளியவனை கண்டா கொடுக்கணும். உனக்கு முன்ன உன் பக்கத்தில் இருக்க தரித்திரனுக்கு கொடு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்குறான். கர்த்தருக்கு கொடுக்குறவனுக்கோ கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். பக்கத்தில் சாப்பாடு இல்லாத அம்மாவுக்கு, துணி இல்லாத அம்மாவுக்கு சபையில் இருந்தால் நீ ஒரு தபித்தெல்லாம் மாறணும். நீ அப்படியா மாறுற? ஐயோ அந்த அம்மா போட்டிருக்கு ட்ரெஸ்ஸை பாரு, எவ்வளோ கேவலமாக போட்டிருக்குது, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை போல், கிழிஞ்சிருக்குது. பரியாசம் பண்ணுறதுக்கு தேவன் உன்னை சபையில் வைக்கல. ஏழை எளிய மக்களை பார்த்தா கொடுக்கறது கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்மளை மேன்மையாக வைத்திருக்கிறதுக்கு காரணம் இன்னொரு ஜனத்தை மேன்மைப்படுத்தும்படிக்காக, நம்மளை உயர்த்துகிறதுக்கு காரணம் எளிமையானவனை தூக்கி விட்டு உயர்த்தும்படியாக. தேவன் நமக்காக தரித்திரர் ஆனார். ஏன் ஆனார்? நாம் ஐஸ்வர்யம் அடையும்படிக்கு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி இறங்க வேண்டும். கொரிந்தியரில் தான் சொல்லப்படுது, நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படி கிறிஸ்து நமக்காக தரித்திரர் ஆனார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய நான் ஒன்று சொல்லுவேன், உன் பணமும் பொருளும் பரலோகம் கொண்டு போவாது, உன் பட்டமும் பதவியும் பரலோகம் கொண்டு போவாது. தேவனால் கூடாத காரியமானாலும் ஐஸ்வர்யன்ற பரலோகம் போவது அதிக நிச்சயம் இல்லை. ஒட்டகம் கூட ஊசியின் காதுக்குள்ளே போயிடும், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது. பணத்தில் பொருள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் கொடுக்குற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏழை எளிய மக்கள் கொடுக்குற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இதுதான் நம்ம நித்திய கன மகிமை கொண்டு போகும். ஆனால் அவன் கேட்டபோது என்ன தெரியுமாச்சு? இந்த ஆலோசனை கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து ஆலோசனை வரும். உங்கள் மைண்டில் வந்த ஆலோசனை அவனுக்கு வந்துச்சு. எப்படி நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை கொடுத்துருது வருதுல்ல, அங்கே தான் வந்தது. புரியுதா உங்களுக்கு? புரிய நம்புகிறேன். அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படித்து நான் வேலை செஞ்சு நான் சேர்த்து வச்சு இவ்வளோத்தையும் வச்சுட்டு ஆண்டு கொடுனா எப்படி கொடுப்பது அப்படின்னு நினச்சான். ஆண்டு எத்தனை சொன்னார், உனக்கு என்ன இல்லை? நித்திய ராஜ்யம் இல்லை. நிறைய பேருக்கு நித்திய ராஜ்யம் போகணுன்னு என்ன இருக்குது, ஆனால் போக வேண்டிய ஆலோசனை கீழ்ப்படி மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவர் ஆலோசனை தரார், நம்ம நித்திய ராஜ்யம் போவதற்கு கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்ம மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக வாழணும், கொடுக்கணும். மத தெரசாக ரெண்டே உடை தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம அதில் பீரோவை திறந்து பார்த்தானா ஒரு மளிகை கடை, ஒரு ஜவுளி கடையை வச்சிடலாம். ஆமாம், ஜவுளி கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை நாமளே ஒரு வியாபார கடையை வச்சிடலாம். ஆண்கள் பாவம் தப்பிச்சுட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ரொம்ப பாவப்பட்ட பிறவி. இப்போ பெண்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவிங்க. அவங்கள வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு திருடன் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பீரோ மட்டும் கொண்டு போனான்னா அவன் பணக்காரன் ஆயிடுவான். எதையுமே திருட வேணாம். அந்த புடவை அவங்க வச்சுருக்கிற துணிமணி எடுத்தாலே போதும், அவன் ஓஹோன்னு ஆயிடுவான். இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு, நாளைக்கு ஒரு இந்த மாடல் இப்போ ஓல்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, இது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு, போட்டுகிட்டே இரு. எங்கே போகமாட்டேன்னா போகமாட்டேன், இருக்கிறத சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எதை கொடுக்குறாரோ அதை மனப்பூர்வமாக மனரம்யமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். போதும் என்ற மனதுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு சில கேட்பாங்க, ஏப்பா 60 வயசில் போடுற ட்ரெஸ் எல்லாம் நீ இன்றைக்கி போட்டுருக்கிறிய, நல்லா டிஷர்ட் போடு, எங்கே ஆயிரு, ஜீன்ஸ் பேண்ட் போடு, நல்லா ஷூ போடு. ஏப்பா உன் அழைப்பு அது, ஏன் அழைப்பு இது? நீ உன் அழைப்பில் பிழைப்புக்கு ஓடுற, என் அழைப்பு பிழைப்புக்கு இல்லை. என்னை வெறுமையாக்க முடியும் அவர் எனக்கு அழைச்சாரு, எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு வெளிப்படுத்தினாரு. நான் ஒரு ஆலோசனையில் ஓடுறேன். உனக்கு என்ன ஆலோசனை நீ ஓடு, எனக்கு என்ன ஆலோசனை அதில் ஓடுவேன். உங்களுடைய ஆலோசனை படி நீ என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில கொண்டு போய் சேர்ப்பீர். சங்கீதம் 73 வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனம் ஜெபிக்கலாம். 73 23 24 வசனம். 23 24 வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர். நம்முடைய மகிமையுள்ள தேவன் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குடைய ஆலோசனை தேவைப்படுகிறது. நம்முடைய தேவன் ஆலோசனையின் கர்த்தர். அவருடைய ஆலோசனை தள்ளி அவருடைய ஆலோசனை விருதாவாக்கக்கூடாது. ஆலோசனை தள்ளுகிறவர்கள், ஆலோசனை கேட்காதவர்கள் விழுந்து போகிறார்கள். நீதிமொழிகள் 11:14 வாசித்தோமே, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். குடும்பம் விழுக வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கை ஒரு நாள் எதிலையும் விழுந்துடக்கூடாது. பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், தரித்திரத்தில், பிசாசுகிடத்தில் ஒரு நாள் விழுக வந்துடவே கூடாது. நம்ம கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கணும். அவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனையும் அறிவும் தருகிற ஒரு ஆவியை நம்ம பெறணும். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அவர்களுக்கு ஆலோசனை தருவதற்கு தீர்க்கதரிசிகளெல்லாம் வச்சிருந்தார். புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆலோசனை தருவதற்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அதனால தான் நம்ம மகிமையில் போகணும்னா யோவேல் நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், அப்போ தீர்க்க தரிசனம் அவர்களுக்குள்ளே வரும்.
அவர்களோடு நான் பேசுவேன், அவர் நான் நடத்துவேன். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துவார். அதனால தான் 16ஆம் வாசி யோவான் 16 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன் வரும்போது சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார். நாம் நடக்க வேண்டிய வழி, நம்ம போக வேண்டிய பாதை, சபையில் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவர் ஆலோசனை தரும் கர்த்தர். நமக்கு போதித்து நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டி நமக்கு ஆலோசனை தந்து முடிவிலே மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும் வரை கர்த்தர் நம்மை கைவிடாது இருப்பாராக. முழங்கால் படிட்டு நான் ஜெபம், ஆண்டவர் எனக்கு நீர் ஆலோசனை தார், என் குறைவுகளை மேற்கொள்ள ஆலோசனை தார், நித்திய ராஜ்யத்தின் மகிமை பெற்றுக்கொள்ள ஆலோசனை தார். நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமுள்ள தேவன், நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண இது உங்களுடைய நேரம். சில நேரம் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், அது கீழ்ப்படிக்கிறதுக்கு ஒரு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது. நான் இத்தனை நாள் மனுஷியமாக ஆலோசனை போயிட்டேன், நான் என் சொந்த ஆலோசனை வந்துட்டேன். தேமா இவ்வுலகத்தின் மீது ஆசைப்பட்டு தான் சொந்த ஆலோசனையில் கத்தரை விட்டு ஓடி போயிட்டான். நான் ஒருவேளை வழி தப்பி இருக்கலாம் ஆண்டவரே, இனி உம்மா ஆலோசனை நடத்தும். நீர் எனக்கு போதித்து, நீர் எனக்கு வழியை காட்டி நம்முடைய ஆலோசனை படி நடத்தும். ஏதோ இன்று நாளைக்கு மட்டுமல்ல, தலைமுறையாக நித்திய காலமாக நம்முடைய ஆலோசனைகளை தந்து முடிவிலே மகிமையிலே என்னை கொண்டு போய் சேர்க்கும் வரை நம்முடைய ஆலோசனை இந்த சபையை, எங்களை, குடும்பத்தை நடத்திட்டாண்டவரே. அவர் ஆலோசனையின் கர்த்தர். பரிசுத்த ஆவியினால் அந்த ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்வோமாக. சத்திய ஆவியின் ஆலோசனை பெற்றுக்கொள்வோமாக. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, நல்ல ஆண்டவர் இயேசுவன்பை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவன்பை. கட்டின வீடோம் நிலம் பொருளோ, கண்டிடம் ஊற்றார் உறவினரோம். கட்டின வீடோம் நிலம் பொருளோ, கண்டிடம் ஊற்றார். கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே.